ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷும் கூட. ஸோ வந்து சிக்கன் உள்குள்ளே வந்து மசாலா ஃபுல்லாக இறங்குனா தான் நல்லாயிருக்கும். பேசிக்காக எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கனில் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்பு போடுவோம்னு சொல்லி எல்லா பக்கமும் ஸ்ட்ரிப்பு போட்டு மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கணும்னு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை அப்படியே நாங்களும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவர் கட் பண்ணுறதுக்குள்ளே நான் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன ரெசிபிக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவர் அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமாக எல்லா சிக்கனும் ரெடி பண்ணியிருந்தார். இது வந்து நாங்கள் 1½ kg சிக்கன் எடுத்துருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரோட்டீன் ப்ளஸ் வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. இந்த சிக்கனை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ் லைக் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால நாங்கள் மயோனைஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். க்ரீன் சட்னி இல்லை வந்து சாலட், ஆனியன் சாலட் அந்த மாதிரி எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர், கொஞ்சம் வரமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து இது ஸ்பெஷலாக ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து அவ்வளோ காரம் போடக்கூடாது. ஏன்னா இது நம்ம ஃப்ரை தான், இதில் தான் மிஷினில் தான் வைக்க போகிறோம். ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து ½ லைம் நாங்கள் புழிஞ்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஸோ புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. இருக்கிற கர்டில் உள்ள வாட்டரும் இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்ச எக்ஸ்ட்ராக்ட்டு ப்ளஸ் சிக்கனில் வர தண்ணி மிக்ஸ் பண்ண வரதிலே வந்து இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக மசாலா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீயாக மசாஜ் பண்ணி விடணும் அதுக்கு. ஸோ அப்படியே நல்லா பண்ணிங்கன்னா மசாலா வந்து உள்ளே டீப்பாக இறங்கிடும். ஸோ இதில் அப்படியே இது பண்ணி ஊற வைக்கணும் இதை. ஸோ அதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேரினேஷன் வைப்போம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 30 to 45 minutes வைக்கணும்னாரு. ஸோ அதனால் வந்து 30 minutes வைக்கலாம்னு சொல்லி உள்ளே நாங்கள் வந்து வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்து 30 minutes ஆனதுக்கப்புறமா இதுதான் வந்து ஒயர் ட்ரேன்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இந்த ஒயர் ட்ரேயில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணி 200 degree Celsiusல 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு முடித்தோடனே இது பண்ண வைக்கலான்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஏர் ஃப்ரையரில் ஒரு ஃபயர் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நான் மேலே இருந்த கார்டை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அது நெருப்பாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் ஏர் ஃப்ரையரில் வைக்கலான்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு போய் அப்படியே ஏர் ஃப்ரையருக்குள்ளே ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் திணறி அப்புறம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி எப்படியோ ட்ரேவை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு டோரை. ஃப்ரீயாக எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம்ன்றனா அவங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ ஒரு 25 minutes கழிச்சு பார்த்தா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இதுக்கு மின் சட்னி பண்ணோம். அது ஆஸ் யூஷுவல் ரெசிபின்றனால கவர் பண்ணல. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு